வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த அல்வா செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. அதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம இதை கலந்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை என்பது கரெக்டான அளவாக இருக்குங்க. 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு நான் இன்றைக்கி 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு அந்த நாட்டு சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போது ஒரு ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி நான் இதில் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஃபுட் கலர் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. அந்த மாவு எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போது கொஞ்சம் வெந்து இருக்குது. இன்னும் கூட நம்ம இதை நல்லா கலந்து விடணுங்க. 20 நிமிஷத்தில் இந்த அல்வா நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். அந்த நெய் பார்த்திங்கன்னா நல்லா அந்த அல்வா அப்சர்வ் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம இப்போ கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அல்வா அந்த பேனில் ஒட்டாமல் திரண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எந்த ஃபுட் கலரும் இல்லாமல் நம்ம செஞ்சுருக்குறோம். இப்போது நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் முந்திரி பாதாம் துருவல் சேர்த்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த அல்வாவை நம்ம சூடோடி அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம இதை இப்போ நல்லா சமன்படுத்தி விட்டுடலாங்க. இப்போ இது 1 மணி நேரத்துக்கு நல்லா அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறணுங்க இந்த அல்வா. அப்போ தான் நம்ம பீஸ் போட முடியும். பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து நான் பார்க்குறேன், கைகளில் ஒட்டவே இல்லை. இப்போது நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு திருப்பிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான சோள மாவு அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ இதை நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு பீஸ் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி கட்டங்கட்டமாக பீஸ் போட்டிருக்கிறேன். கத்தி வச்சு வெட்டும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நான் இப்போ எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ இந்த அல்வாவை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.